இந்த வைகை வளவன் என்று கேட்கத் தொடங்கிவிட்டனர். என்னை பார்த்து நீ ஒரு ஊர்ல ஒரு சாமியாரும் ஒரு குறிபாக்குற கோடாங்கி, அவன் தொழில்முறை கோடாங்கி, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஊரை நோக்கி போனாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஊர் வந்துருச்சு. ஊர் இல்லையிலே, சாமி நீங்கள் முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் பவுடர்லாம் போட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கோடாங்கி பின்தங்கிட்டார். சாமியார் போனார். போய் திண்ணையில் அமர்ந்து அந்த வீட்டுக்கு நல்ல விஷயங்கள், பிள்ளைகள் படிக்கணும், நீதி போதனைகள் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி நல்லபடியாக படிக்கணும், அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னார். அந்த சமயத்தில் அவர் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு கோடாங்கி வந்துட்டார். வந்து வாசலில் நின்று டக்கு டக்குன்னு ரெண்டு தட்டு தட்டி, இந்த வீட்டு சனி மூலையில் புதையல் இருக்கு, அது பழி கேட்குது, புதையல் இருக்கு பழி கேட்குதுன்னு. இந்த வீட்டுக்கார பொம்பளை என்ன பண்ணா, பையனை கூப்பிட்டு தட்டில் பழைய கஞ்சியையும் போட்டு ஊறுகாயம் கொடுத்து, இதை கொண்டு இந்த சாமியாரோட தட்டில் போடு, சாமி நீங்கள் சாப்பிட்டு போங்க சாமி அப்படின்ட்டு கோடாங்கியை உள்ளே கூப்பிட்டான். இதுதான் இன்றைய மக்களுடைய, தமிழக மக்களுடைய மனநிலை. யாரும் உழைப்பை நம்புவதில்லை. என்ன, கிட்டத்தட்ட 40-50 வருஷங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 75-80% மக்களுக்கு விவசாய தொழில் தெரிந்தது. இப்போ அதெல்லாம் தெரியாது. எந்த தொழிலும் தெரியாதவர்களுடைய எண்ணிக்கை இப்போது 60-65%. அப்படித்தான் இருக்குது. களை எடுக்க தெரியாது, கருது கட்ட தெரியாது, கட்டுத்தூக்க தெரியாது, விவசாய வேலைகளை பார்க்க தெரியாது. இப்படித்தான் இருக்குது. இதில் இவர்களை நம்பி நடிகர் விஜய் நீதி போதனை செய்திருக்கிறார். அந்த விழா நடந்திருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். தொடர்ந்து நம்மோடு பயணத்தில் இணைந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். நான் சொன்ன கதை தான். இவர் ஒரு சாமியார் மாதிரி இந்த இடத்துல இப்போ தமிழகத்தில் போதனைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அது எப்படி, டிஸ்ட்ரிக்ட் 3 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் நல்லா படித்தவங்களுக்கு வைரமோதம் போடுறது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 1,00,000 மாணவர்கள் இருக்காங்க. குறைந்த மக்கள் தொகை உள்ளதில் 1,00,000 மாணவர்கள் இருக்காங்க. 1,00,000 மாணவர்களில் 3 பேருக்கு வைரமோதம் போட்டால் மீதி 99,997 பேர் என்ன நினைப்பேன், இவனை யாரா வைரமோதிரம் கொடுக்க சொன்னது, வீட்லையும் நம்மளை பாடாப்படுத்துறாங்க, இதா வைரமோதிரம் வாங்கிட்டு வந்துருச்சு. அவங்க வாங்கிட்டு வந்தவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஊருக்கெல்லாம் காட்டிடுவேன், விஜய் கையால் நான் வைரமோதிரம் எடுத்து சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லி. அப்போ இவன் என்ன, 99,997 மாணவர்களுக்கு பிடிக்கல உங்களை. இதுதான் நிலைமை. இதில் 10 இதில் 1000 பேர் 2000 பேர் என்ன பண்ணுவேன், நம்மளால என்னாலாம் மோதிரம் வாங்க முடியாது, அந்தளவுக்கு படிப்பில் ஒன்று செய்கிறேன், நான் விஜய் மாதிரி பெரிய நடிகனாகி 10 பேருக்கு மோதிரம் போடுறேன் விடுமா அப்படின்ற. இப்படித்தான் தமிழகத்தில் இந்த டயலாக்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது வேறு விஷயம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ கோடாங்கி என்ன பண்ணுவேன், ஏய் சனி மூலையில் இருக்கு குபேரனுடைய செல்வம் இந்த சனி மூலையில் புதஞ்சிருக்கு, அதை எடுக்கணும்னா புள்ளி கொடுத்தாகணும், புள்ளி பழி கேட்குது அப்படிமா. சாமி என்ன பண்ணணும், அது சரி, நீ கோழி ஆடு அதெல்லாம் லிஸ்ட் போடுவார். ஒரு 15-20 ரூபாய்க்கு லிஸ்ட்டு போட்டு அது பண்ணணும் இது பண்ணணும். பெரிய பேய் புதையலை காத்துக்கிட்டு இருக்கு, அதை விரட்டி அடிச்சுட்டு நம்ம என் விரலை வெட்டி ரத்தத்தை புள்ளி கொடுத்து நான் புதையலை எடுத்து தர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கழுத்தில் போட்டிருக்கிற தாலி சரடு பாசி காப்பு எல்லாத்தையும் கலட்டிக்கிட்டு போயிடுவேன். இப்படி ஆசை வார்த்தை கூறுபவர்களுக்கு தான் அரசியலிலே இடம். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்படி ஆசை வார்த்தை கூற தெரியவில்லை என்றால் நீங்க அரசியல்ல அவுட்டு சார். இப்படித்தான் சொன்னார் அண்ணா. அதாவது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காமராஜர் போன்றவர்கள்லாம் காந்திஜியினுடைய போதனைகள் அஹிம்சை, உண்ணா நோன்பு, வாய்மை, சத்தியம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா வந்தார். தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் வெட்டினால் வெள்ளி, தோண்டினால் தங்கம், பிறகு என் பஞ்சம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடாதா, ஐயோ தாழ்ந்த தமிழகமே அப்படிம்பார் கூட்டத்தில். அதுதான்யா தேவதூதன்யா. இந்த சோம்பேறி பயலுக்கு தேவதூதனுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அள்ளித்தருகிற புதையலுக்கு வழிகாட்டுகிற சாமியாருக்கு இல்லாட்டினா நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி உத்தராச கூட்டை போட்டுக்கிட்டு காவியோட கடத்திக்கிட்டு போகிற பெருங்கூட்டத்தை எங்கேயாவது பார்க்குறீங்களா? அவன் படையெடுத்து வர்றான், உழைக்கிறதுக்கு தான் இங்கே வர்றான். இவன் ஊர் சோதத்துக்கு வீட்டில் சோத்தை தின்னுட்டு படுக்க முடியாமல் மலைக்கு சாமியை கும்பிட்டு எப்படியாவது பணக்காரன் ஆகிடலாம்.
இந்த மாதிரி மனநிலையில் தான் தமிழகம் இருக்கிறது. இந்த அண்ணாவுடைய இந்த பேச்சை அப்படியே சீமான் வந்து கரெக்டா கலோக்கியலா கிராமத்து பாடியில திருப்பி கொடுக்கிறார். அதுதான் அவருடைய இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டிக்கு காரணம். இவ்வளவு ஓரளவுக்கு ஓட்டு வாங்கி இருக்கிறார் திரு சீமான் அவர்கள். அது காரணமே இதுதான். அந்த அண்ணா பேசிய அந்த பேச்சுகளை அப்படியே திருப்பி கொடுக்கிறார் சீமான். இதுதான் விஷயம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்த விஷயத்தை இதையே நீங்க பாருங்க. நிகழ்ச்சி நடந்த இவர் தனியா வர்றாருங்க, யாரும் தொடக்கூடாது, கண்டிப்பான உத்தரவு. ரெட் கார்பெட் வெல்கம்ல வர்றாரு, ரெட் கார்பெட் விரிச்சு அதுல வர்றாரு. இங்க அரசியல்ல ரெட் கார்பெட்டுக்கெல்லாம் வேலை இல்லை. எவ்வளவு அவமானம் வந்து சேருமோ அவ்வளவு வந்து சேரும். தோல்வியால் துவளக்கூடாது, வியர்வை பெருகும், ரத்தம் சிந்த வேண்டும், ரத்தம் சிந்துவார்கள். ஐயோ இந்த பாவி கட்சியில போய் சேர்ந்து என் பிள்ளையை பறி கொடுத்துட்டேன்னு ஒருத்தி வைப்பா. இதெல்லாம் நடக்கும். நீங்க ரெட் கார்பெட் வெல்கம்ல தனியா வர்றாரு, யாரும் டச் பண்ணல. விஜயகாந்த் அப்படியே வருவாரு, அண்ணே வர்றாரு விலகடா தள்ளி அவர் சட்டையை பிச்சு ஒரு வழி அவர் வந்து சேர்றதுக்குள்ள போதும் ஆகிப்போம். அழுகடா போகடா அப்படிம்பாரு. அவர் சகோதர பாசத்தோடு கட்சியினரை நடத்திய ஒரு தலைவர்னா அது விஜயகாந்த். அதே மாதிரி சீமான் எப்பவும் ஒரு 10-20 பேரை வச்சுக்கிட்டு தானே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. என்ன காத்துக்கர் படிச்சு பிடுங்க பயமா அவருக்கு? அதெல்லாம் கிடையாது. மக்களோடு இருப்பதாக எப்போதுமே காட்டிக்கிறணும். கெட்டிக்காரன் மக்களோடு இருப்பதாக காட்டிக்கிறதா சீமானுடைய இதெல்லாம் டாக்டிக்ஸ். நீங்க தொடவே விடுறீங்கல்ல, தனியா நடந்து வர்றாரு. அது மட்டுமல்ல, அந்த மேடையில், அதாவது நம்ம வந்து இதுக்கு போகல, ஆராய்ச்சிக்கு போகல, அங்கே நடந்த டிராபேக்ஸை வச்சு நம்ம சில விஷயங்களை சொல்றோம். என்னென்னவெல்லாம் நடந்துச்சோ அதுதான் இவங்களுடைய இயல்பு. இந்த புஷி அடந்தா அவன் 2500 ஓட்டுங்க அவன் புஷி தொகுதியில், அதெல்லாம் காசு கொடுத்து ஜெயிக்கிற அரசியல்வாதி. அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு தயவு செய்து விஜய் உங்களுக்கு அரசியலில் நீங்க ஆபத்தான முகரையில கால் எடுத்து வைக்கிறீங்க. ஏன்னா அந்த மேடையில வந்து பின்பக்கம் நிக்கிறாரு, பின்பக்கம் ஒரு பேனர் வச்சிருக்காங்க, ஒன்லி விஜய். நீங்க என்ன பண்ணிருக்கணும், யாராவது ஒரு நோபல் பரிசு வாங்கின நம்ம சர் சி வி ராமன் அல்லது சந்திரசேகர், அட இவ்வளவு எதுக்கு கல்வியால் உயர்ந்த அப்துல் கலாம் பேரை படத்தை வச்சிருக்க வேண்டியதானே? அம்பேத்கர் படத்தை போட்டாதான் அப்புறம் தேவர் படம் வேணும்பாங்க, அப்புறம் ஜாதி முத்திரை வந்துடும். சரி வேணாம், அப்துல் கலாம் படத்தை போட்டு கல்வியால் உயர்ந்த பெருமகன் அப்படின்னு அவரை பத்தி ஒரு 4 வாரத்தை சொல்லியிருந்தா அந்த நிகழ்ச்சி வேற மாதிரி போயிருக்கும். மாணவர்களுக்கு வழிகாட்டுகிறேன்னு சொல்லிட்டு இவர் எந்த நோபல் பரிசு வாங்கினாருன்னு இவர் படம் மட்டும் போட்டிருக்காரு. மற்ற தலைவர்கள், இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள், இந்த நாட்டுக்காக நல்ல விஷயங்களை சொன்ன தலைவர்களை நீங்க ஞாபகம் வச்சு பேசணும்ல, அதை பூஸ்ட் பண்ணணும்ல. நான் இப்படித்தான் அப்படின்னு எனக்கு யாரும் தேவையில்லை, எந்த வரலாறும் தேவையில்லை, இந்த நாட்டினுடைய எந்த வரலாறும் யாரும் எந்த தலைவனும் எனக்கு தேவையில்லை, என் படம் மட்டும்தான் என்றால் இதை திமிர்வாதத்திலே சேர்ப்பதா வேற எதுல சேர்க்கிறது? ஓப்பனா பேசுவோம். என்ன, இது திமிர்வாதத்திலே தான் சேர்க்க முடியும். பணிவு வேண்டும். நிலை உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை வணங்கும் என்றார் கண்ணதாசன். இப்பதான் இலக்கியத்தரம் வாய்ந்த பாடல்கள்லாம் வர்றதில்லை. 2K கிட்ஸை நம்பி இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த 2K கிட்ஸ்ங்கிறவங்க தின்னு தூங்குறவங்க. எவனாவது ஒரு சினிமா பாட்டு படிச்சுக்கிட்டு போயிருக்கானாயா? நம்ம காலத்துல எவ்வளவு சினிமா பாட்டை படிச்சிருக்கோம். நம்ம அடிக்கடி எம்ஜிஆர் பாட்டை ஹம்மிங் பண்றது, சிவாஜி பாட்டு ஹம்மிங் பண்றது, எங்க பார்த்தாலும் காடு கரையில படிச்சுக்கிட்டு தான் தெரிகிறது. எவனாவது 2K கிட்ஸ் ஒரு பாட்டு படிச்சு பாருங்க நீங்க. இல்ல, அந்த மெமரி பவர், அந்த இலக்கிய ரசனை, இலக்கியத்தரம், இதெல்லாம் அற்ற குலத்து அருநீர் பறவைகள். இவர் வேடிக்கை காட்டுறதை விட இவரை விட இன்னொரு சிவகார்த்திகை அவர் ஒரு பெரிய வேடிக்கை காட்டினார். அவர் பின்னால் ஓடி போய் விடுவார்கள் இந்த 2K கிட்ஸ், நிலையில்லாத மாந்தர்கள். இதுதான் விஜய் விழாவிலே நாம் கண்ட பேக்ட்ராப்ஸ், பேக்ஃபயர், டிராபேக்ஸ். சரி, இறுதியாக நான் ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டில் எங்கேயாவது மெட்ரிகுலேஷன்ல கான்வென்ட்ல படிச்சவன் அரசியலில் ஜெயிச்சிருக்கானையா? எவனாவது, அதாவது பெரிய தலைவராக இருக்கானா? ஜெயலலிதா மட்டும்தான் சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிச்சுட்டு அதுங்க எம்ஜிஆர் கட்சியை இரவல் வாங்கி அவர் முதல்வராக்கினார். மற்றபடி அரசு பள்ளியிலே படித்தவர்கள் தான் இந்த நாட்டின் தலைவராகி இருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே விஜயகாந்திலிருந்து தம்பி சீமான் அவர்கள் இருந்து எல்லோருமே அரசு பள்ளிகளை படித்தவர்கள், பல்வேறு அனுபவங்களை பெற்றவர்கள். மல்லு கட்டி அதுல புழுதியில பிறண்ட அப்படி இப்படி சொத்துக்காக ஏங்கி என்ன பசியில் இது பண்ணி பல தொழில்களை வீட்டுக்கு போக முன்னாடி மாட்டை பத்தி விட்டுட்டு, மாட்டை கொண்டு இது பத்தி விட்டுட்டு அப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு கிடைக்கின்ற சொற்ப விஷயத்திலும் எப்படி சர்வைவல் ஆகுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
நாளைக்கே சீமான் ஆட்சியை பிடித்து விடுவார் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பாப்புலாரிட்டியை நம்ம சுட்டி காட்டத்தான் வேண்டும். அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டியை அவர் கிரியேட் பண்ணிட்டார். அதனால் சாதாரண சக்தியாக கடந்து போக முடியாது சீமான் அவர்கள். சீமான சில விஷயங்களுக்கு நம்ம உதாரணமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த இப்பவும் தம்பி விஜய், உங்களுக்கு டைம் இருக்குது. எல்லாத்தையும் கூடாரத்தை கேம்பை காலி பண்ணிக்கிட்டு கிளம்பிடுது. உங்களுக்கு இந்த அரசியல் சரியா வராது. ஏன்னா நாங்கள் அந்த மேடையிலே பார்த்துட்டோம். அந்த வடிவேல் படத்தில் ஒரு படத்தில் புல்லட்டில் வருவார்ல பஞ்சாயத்துக்கு, எத்தனை பஞ்சாயத்தைடா முடிக்கிறது, நமக்காக 50 பேரும் காத்து கிடப்பாங்களே அப்படின்னு உடனே அண்ணே வர்றாரு அவருக்கு 4 பேர் வருவாங்க. அப்படியே வந்து தூக்கி வச்சு இது பண்ணி இப்போ என்னப்பா அப்படிம்பாரு. புது வேட்டியை கட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு புது வேட்டியை கட்டிட்டு வருவார். ஆனால் ஒரு அரசியல் தலைவன் என்ட்ரி ஆகும்போது 4 வெள்ளைச்சட்டை போட்டவனோட தான் வரணும். அது தமிழகத்தினுடைய தலையெழுத்து. நீங்கள் யாரோடையும் ஒட்டாமல் யாரோடையும் ஒட்டக்கூடாது, யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்னு வந்தால் இது அரசியலுக்கான ஒரு இலக்கணம் அல்ல. 2வது, வலிமையான பேச்சு, கண்ணீருங்கிற பேச்சு, எதிரியின் நெஞ்சை இதயங்களை நொறுங்க வைக்கின்ற பேச்சா இருக்கணும். வாயை திறந்த உடனே பழைய கால போர்கள் நடந்தன. தமிழக மன்னர்களே சொல்லுவோம், போர்கள் நடந்தன. போர் நடக்கும்போது மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கடைசியை எல்லாம் ஃபைனலாக இது பண்ணிட்டு மன்னர் வெளில வீசுவார். வெளில வீசின உடனே என்ன பண்ணுவாங்க, தளபதி வெற்றிவேல் அப்படிம்பா, வீரவேல்மா, வெற்றிவேல் வீரவேல் சொன்ன வாக்கில் அப்படியே தப்பு கும்பலாம் அடிச்சுக்கிட்டு அந்த சவுண்டோட போய் வார் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த எதிரியின் இதயங்களை தூளாக்குவது சவுண்ட். இவர் முழுங்கி பேசுறாரு. இவருக்கு இந்த மேடை பேச்சுக்கான இதெல்லாம் இவர்கிட்ட வரல. அதனால் அப்படியே இதை ஒரு என்ஜிஓவா, மாணவர்களை பக்குவப்படுத்துகிற என்ஜிஓவாக வேண்டுமானால் கண்டினியூ பண்ணலாம். விஜய்க்கு அரசியல் சரியா வருமா, தமிழகம் தான் தீர்மானிக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.